நமது சிவகிரி எஃப்எம் ரேடியோவின் நம்ம ஊரு விஐபி என்கின்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய விஐபி திருப்பூர் மாவட்டம் பழையகோட்டை சிவபாரதி மன்றடியார் கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் திருமதி ஜி சித்ரா MA எம்எட் எம்ஃபில் பிஹெச்டி அவர்கள் பங்கேற்றுள்ளார்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி வழங்குபவர் அரச்சலூரை சார்ந்த சூரிய வடிவேல். சிவகிரி எஃப்எம் ரேடியோவில் நம்ம ஊரு விஐபி என்ற நிகழ்ச்சியில் இன்றைய சிறப்பு விருந்தினர் திருப்பூர் மாவட்டம் பழையகோட்டை சிவபார்வதி மன்றாடியார் கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் திருமதி ஜி சித்ரா MA எம்எட் எம்ஃபில் பிஹெச்டி அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை சிவகிரி எஃப்எம் ரேடியோ சார்பில் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் மேடம். அனைவருக்கும் இனிய வணக்கம். சிவகிரி எஃப்எம் ரேடியோக்கு எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். பழையகோட்டை சிவபார்வதி மன்றாடியார் கல்வியியல் கல்லூரி இருப்பிடம், நிர்வாகம் பற்றி கூறுங்கள். அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 உறுதிப் பொருள்களையும் நற்புகழையும் உருவாக்கும் கல்வியின் சிறப்பை உணராதவர் உலகில் எவரும் இல்லை. இவ்வளவு புகழ் வாய்ந்த கல்வியை கற்பிக்கும் ஆசிரியர்களை உருவாக்கும் புனித பணியினை மேற்கொண்டிருக்கின்ற பழையகோட்டை சிவபார்வதி மன்றாடியார் கல்வியியல் கல்லூரி நிறுவனம் எங்களது நிறுவனம். கொங்கு நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் நொய்யல் ஆற்றங்கரையில் பழையகோட்டையில் பாரம்பரிய பெருமைமிக்க மன்றாடியார் குடும்பத்தார் 2002ஆம் ஆண்டு சிவபார்வதி மன்றாடியார் கல்வி அறக்கட்டளை ஏற்படுத்தப்பட்டது. அக்கல்வி அறக்கட்டளை மூலம் பழையகோட்டையில் 2004-05ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்வி நிறுவனம் இந்த சிவபார்வதி மன்றாடியார் கல்வியியல் நிறுவனம் அன்று ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் ஆகும். இன்று மிகச்சிறந்த அளவில் கிட்டத்தட்ட 2000 மாணவர்களை ஆசிரியர்களாக உருவாக்கி பேர் பெற்ற ஒரு பெருமை மிகுந்த கல்லூரி ஆகும். உங்களுடைய படிப்பு, தகுதி, பணி அனுபவம் பற்றி சொல்லுங்கள். நான் ஈரோடு கலைமகள் கல்வி நிலையத்தில் என்னுடைய பள்ளி படிப்பு தொடங்கி முடிந்தது. பின்பு ஈரோடு வேளாளர் மகளிர் கல்லூரியில் 84-87 நான் UG BA வரலாறு பாடம் எடுத்து படித்தேன். இப்படி படிப்படியாக என்னுடைய கல்வி தகுதியை உயர்த்தி கொண்டேன். PhD இந்த கல்லூரிக்கு மன்றாடியார் கல்லூரி சேர்ந்த பிறகு இருக்கக்கூடிய என்னுடைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸருடைய அட்வைஸ் படி அந்த PhD எஜுகேஷன்ல PhD பண்ணி இன்னைக்கு சிறப்பாக முடிச்சு இன்னைக்கு ஒரு முதல்வர் பணியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது. அதுக்கு நான் என்னுடைய நிறுவனத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஸ்கூல்ல 1996 இருந்து 2005-04 வரைக்கும் நான் ஈரோடு கலைமகள் கல்வி நிலையத்துல ஆசிரியராக பணிபுரிச்சேன். அந்த பணியினுடைய அனுபவம் எனக்கு மேலே நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்தது. அதற்கு பிறகு இந்த கல்லூரியில் நான் சிறப்பாக என்னுடைய பணியை ஆற்றி வருகிறேன். கல்லூரியினுடைய உட்கட்டமைப்பு, NAC அப்ரூவல், என்ன படிப்புகள், எவ்வாறு சேர்வது என்பது பற்றி கூறுங்கள். ஒரு கல்லூரி என்றால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிக மிக முக்கியமானது. மாணவர்களுக்கு தேவையான ஆய்வக வசதி, நூலக வசதி, விளையாட்டு மைதானம் இவை அனைத்தும் சிறப்பாக இருப்பதுதான் நன்று. அந்த வகையில் என்னுடைய கல்லூரியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிகவும் அருமையாக இருக்கும். இதே போல் NAC அப்ரூவல், இந்த NAC அப்ரூவல் நாங்கள் சிறப்பாக பெற்றிருக்கிறோம். எங்களுடைய கல்லூரியில் BEd MEd நர்சிங் வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. UG முடிச்சவங்க BEd சேரலாம். அந்த ஒரு கல்வி தகுதி சிறப்பாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு கல்வியியல் கல்லூரி பல்கலைக்கழகம் வழிகாட்டல் பற்றி சொல்லுங்கள். எங்களுடைய தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக துறை சார்ந்த ஆசிரியர்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கிறது. அதே போல் அது கல்வியியல் கல்லூரி ஆசிரியர்களுக்கு வளர்ச்சிக்கும் உயர்நிலையை அடைவதற்கும் அவசியம்
பல்கலைக்கழகம் தேவைப்படுகிறது. அதே போன்று கல்வியியல் துறை, கல்வி நிர்வாகம் மற்றும் சிறப்பான கலைத்திட்ட வளர்ச்சிக்கு மதிப்பீடும் செய்வதற்கும் தேர்வுக்கு செய்முறைகளை வழங்குவதற்கும் பல்கலைக்கழகம் உதவி செய்கிறது. அதே போல ஒரு பல்கலைக்கழகத்துல உள்ள துறைகள், அதாவது பிஎட், எம்எட், எம்ஃபில், ஆராய்ச்சி வகுப்புகளுக்கான பிஹெச்டி பட்டத்திற்கான கல்வியை எம்ஃபில் இப்போ இந்த 2 years எம்ஃபில் கோர்ஸ் இல்லை. ஆனால் இந்த யூனிவர்சிட்டியில பிஎட், எம்எட், பிஹெச்டி பட்டத்திற்கான கல்வியை சிறப்பாக வழங்கி வருகிறது. இந்த தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி 2008 ஆரம்பிச்சு இன்னைக்கு சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது. எங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டி எங்களுக்கு கலைத்திட்டத்துக்கு தேவையான செயல்பாடுகளை செய்து தருகிறது. தற்போது பல துறைகளுக்கான கல்வியை இணைத்து பட்டப்படிப்புகள் மூலம் வழங்குகிறது. சரியான நேரத்தில் தேர்வுகள், பிராக்டிக்கல் எக்ஸாம் வச்சு எங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டலை கொடுத்து தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியின் கீழ் எனக்கு கிட்டத்தட்ட 700 பிஎட் காலேஜ் இருக்குது, 350 எம்எட் காலேஜ் இருக்குது. இது மிகவும் பெருமை வாய்ந்த பெருமைப்படக்கூடிய விஷயமாகும். பல்வேறு படிப்புகள் இருந்தாலும் ஒரு மாணவர் ஏன் ஆசிரியர் பயிற்சியில் சேர வேண்டும்? ஒரு ஸ்டூடெண்ட் பிஎட் படிப்புல சேரணும் அப்படின்னு சொன்னா அவர்கள் முழுமையாக ஆசிரியர் கல்விக்கு ஒரு ஈடுபாட்டுடன் தான் சேருவாங்க. அதாவது ஒரு ஆணுக்கு அளிக்கப்படும் கல்வி ஒரு தனி மனிதனுக்கு அளிக்கப்படும் கல்வியாகும். ஒரு பெண்ணுக்கு அளிக்கப்படும் கல்வி ஒரு குடும்பத்திற்கு அளிக்கப்படும் கல்வியாகும். ஆனால் ஒரு ஆசிரியருக்கு அளிக்கப்படும் கல்வி ஒரு சமுதாயத்திற்கு அளிக்கப்படும் கல்வியாகும். அத்தகைய ஆசிரியர் கல்விக்கு அதன் மாணவர்கள் இங்கே பயிற்சியில் சேர்றாங்க. அப்போ இங்கே சேரும் பொழுது இங்கே 2 ஆண்டு கல்வி பிஎட் பயின்ற பிறகு அவர்கள் குரூப் டெட் எக்ஸாம் எழுதினாங்கன்னா அரசு பள்ளியில் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல இன்னைக்கு நிறைய நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சிபிஎஸ் ஸ்கூல், இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கெல்லாம் நிறைய மாணவர்களுக்கு வாய்ப்பு வருகிறது. ஸோ அந்த அவர்கள் எல்லாம் தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் செயல்படுத்துவதற்கு ஆசிரியர் கல்வியில் பயின்ற பிறகு மாணவர்களை முன்னேற்றுவதற்கு தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்துகிறார்கள். அந்த ஒரு ஆசிரியர் டீச்சரா போறதுக்குன்னா ஒரு டெடிக்கேட்டட் பர்சன் தான். ஏன்னா ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி என்கிற மாதிரி முழுமையாக ஈடுபாடுடன் பயின்றால்தான் இந்த ஆசிரியர் பணிக்கு ஒரு முழு திருப்தி கிடைக்கும். ஸோ அதனால பல்வேறு படிப்புகள் இருந்தாலும் மாணவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மாணவர்கள் அதிகமாக சேர்றாங்க. அது பெண்களுக்கு இந்த டீச்சர் அப்படிங்கிறது ஒரு நல்ல சேஃப்டியான ஒரு ஜாப். அப்புறம் எல்லாரும் ஒரு ஆர்வத்தோட படிக்கலாம். ஸ்கூல் நிறைய இருக்கு, ஸ்கூல் டீச்சிங் போகலாம். டீச்சிங் லைக் பண்ணி கற்றலில் அதிகமாக விரும்பி இந்த பிஎட் பகுதி கல்வியில சேருவதற்கு வருகிறார்கள். 2020 புதிய கல்விக் கொள்கை குறித்து கூறவும். அதாவது நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 மாணவர்களின் அறிவு மட்டுமின்றி ஆளுமை வளர்ச்சி மற்றும் வாழ்க்கை திறன்களை வளர்த்து விடும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது நிறைய மாற்றங்களை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எங்கள் கல்லூரி இந்த மாற்றங்களை திறமையாக ஏற்றுக்கொண்டு மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக முனைவுடன் செயல்பட்டு வருகிறது. பாடத்திட்டங்கள், பிஎட் கோர்ஸ் எல்லாமே மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கிறோம். புதிய பாடத்திட்டத்திற்கேற்ப பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இது ஒரு நல்ல கல்வித்துறையில் இது அளப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு எதிர்கால இந்தியா நல்ல கல்வித்துறையில் முன்னேற்றம் அடைவதற்கு இது ஒரு சிறப்பாக செயல்பாடாக இருக்கிறது என்று அறிய முடியும். தமிழ்நாடு அரசு கல்வித்துறை அரசு பள்ளியில் ஆசிரியர் பயிற்சி பற்றி கூறுங்கள். தமிழக அரசு அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் இரண்டிலுமே ஆசிரியர் பயிற்சி பிஎட் முடித்த மாணவர்களைத்தான் ஆசிரியராக தேர்வு செய்கிறார்கள். அதற்கு பிஎட் முடித்தவுடன் டெட் எக்ஸாம் எழுதணும். இந்த டெட் அதாவது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவோம். அந்த டெட் எக்ஸாம் எழுதினா தான் அவர்கள் மதிப்பெண் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இப்போ எங்களது கல்லூரியிலே கிட்டத்தட்ட 2300 மாணவர்கள் பிஎட் முடித்து போயிருக்கிறார்கள் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 350 மாணவர்கள் இன்னைக்கு அரசு பள்ளியில் சிறந்த ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார்கள் என்கிறான்.
நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சியுடன் கூறுகிறேன். அந்த அரசு பள்ளியில் சேருவதற்காகத்தான் மாணவர்கள் மிகுந்த சிரத்தை எடுத்து பிஎட் முடிந்தவுடன் இந்த டெட் எக்ஸாமுக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டது என்பது சொல்வதில் மிகவும் கடினமாக முயற்சி செய்து படித்து தங்களை மேம்படுத்தி கொண்டுதான் இந்த எக்ஸாமை எழுத முடியும். அந்த வகையில் எங்கள் மாணவர்கள் கிட்டத்தட்ட 350 மாணவர்கள் இன்னைக்கு அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியர்களாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது சிறப்பு. சிவபார்வதி மன்றாடியார் கல்வியியல் கல்லூரியில் ஆசிரியர் பயிற்சி முடித்த மாணாக்கர்களுக்கு பட்டங்கள் எவ்வாறு வழங்குகிறீர்கள்? எங்கள் கல்லூரியில் ஆசிரியர் பயிற்சி மாணவர்களுடைய பிஎட் படிப்பு 2 ஆண்டு காலம் முடித்த பிறகு எங்கள் எக்ஸாம் முடிந்து மார்க் ஷீட் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ஒரு 3 மாதங்களுக்குள் இந்த டிகிரி சர்டிஃபிகேட் வந்துவிடும். வந்த பிறகு மிகச்சிறந்த கல்வியாளர்கள் மூலமாக இந்த பட்டமளிப்பு விழாவை நடத்தி மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்படுகிறது. அது முற்றிலுமாக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தராக இருப்பவர்கள், தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியாக இருப்பவர்கள், ரெஜிஸ்ட்ராராக இருப்பவர்கள், இவர்களை அழைத்து நாங்கள் கௌரவித்து பட்டங்கள் மாணவர்களுக்கு வழங்கி பெருமைப்படுகிறோம். கிராம மாணவர்களுக்கு வாய்ப்பு எவ்வாறு வழங்குகிறீர்கள்? கிராமப்புற மாணவர்களுடைய பொருளாதார அடிப்படையில் கட்டண சலுகை எங்கள் கல்லூரியில் வழங்கப்பட்டு வருகிறது. மீண்டும் இன்று பல கிராமங்கள் சூழ்ந்த சூழலில் எங்களுடைய கல்லூரி அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளில் கிராமங்களில் அதிகமாக ஆசிரியர்கள் உருவாக்கியதற்கு காரணம் எங்களுடைய கல்லூரி நிறுவனம் என்பதை நான் சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலமாக எங்கள் கல்லூரியில் ஆசிரியர் பயிற்சி பெற்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட 2300 பேர்கள் இந்த கிராமப்புறத்தில் உருவாக்கி இருக்கிறோம் என்பதில் சுற்றுப்புற கிராமப்புறத்தில் இருந்து படித்த மாணவர்கள் இன்று 2300 மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட ஆசிரியராக கிராமப்புற மாணவர்கள் ஆசிரியராக இன்று பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அந்த அளவுக்கு சிறப்பாக நாங்கள் பயிற்சியை கொடுத்து அவர்களுக்கு இன்றைக்கு பல்வேறு துறைகளிலும் இருக்கிறார்கள். குறிப்பாக அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளிகள், இன்டர்நேஷனல் ஸ்கூல், சிபிஎஸ் ஸ்கூல், இது மாதிரி அனைத்து கல்வித்துறைகளிலும் அவர்கள் சிறப்பாக கிராமப்புற மாணவர்கள் அதில் சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். கிராமப்புற மாணவர்கள் அதிக அளவில் ஆசிரியர்களாக இன்று பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு படிப்புகள் இருந்தாலும் ஒரு மாணவர் ஏன் ஆசிரியர் பயிற்சியில் சேர வேண்டும்? இது ஒரு அருமையான கேள்வி. ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி என்ற பொன்னான வரிகளுக்கேற்ப ஒவ்வொரு நாட்டிலும் எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய சீரிய பணி ஆசிரியர்களின் கையில் ஒப்படைக்கப்படுகின்றது. அந்த சமுதாயத்தின் முன்னேற்றம், வீழ்ச்சி இரண்டுமே ஆசிரியர்களின் கையில் தான் இருக்கிறது. மிகப்பெரிய சமுதாய பணி தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டு இருப்பதை உணர்ந்து ஆசிரியர்கள் தங்கள் பொறுப்புகளில் இருந்தும் கடமைகளில் இருந்தும் தவறாமல் புதிய பாதையில் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற காரணம் அந்த ஆசிரியர்கள் செவனே செய்து வருவதற்கு இந்த துறை செயல்படுகிறது. அதில் பல்வேறு படிப்புகள் இருந்தாலும் ஒரு மாணவன் இந்த ஆசிரியர் பணி நம் நிலை உணர்ந்து சிறப்பாக செயல்படுக வேண்டும். நிலத்தையும் மலையையும் துலாக்கோலையும் மலரையும் மொத்த குணங்களை உடையராக ஆசிரியர்கள் இருப்பதனால் இருக்க வேண்டும். இந்த ஆசிரியர் பணி ஒரு புனிதமான நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பணி. இதில் கிடைக்கும் ஆன்ம நிறைவு வேறு எதிலும் கிடைக்காது. இதில் கிடைக்கக்கூடிய ஆன்ம நிறைவு வேறு எதிலும் கிடைக்காது. ஏனென்றால் அனைத்து ஐஏஎஸ் ஆபீசர், பேங்க் மேனேஜர், டாக்டர், என்ஜினியர், லாயர், சைக்காலஜிஸ்ட் அனைவரையும் உருவாக்கக்கூடிய ஒரு சிறப்பு இந்த ஆசிரியருக்கு தான் இருக்கிறது. அதனாலதான் ஆசிரியர்களை நாம் கேணி என்றும் ஏணி என்றும் தோணி என்றும் உருவகமாக சொல்ல முடியும். அதனால் பல்வேறு படிப்புகள் இருந்தாலும் மாணவர்கள் இந்த ஆசிரியர் பயிற்சி எடுத்தாலும் அவர்கள் ஒரு முழுமையான ஒரு டெடிகேட்டட் உணர்வுடன் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த வேலையை செய்ய வேண்டும். அதனால் பல்வேறு படிப்புகள் இருந்தாலும் ஒரு மாணவன் இந்த ஆசிரியர் பயிற்சியில் சேருவதில் விருப்பம்
விருப்பத்தோடு வந்து சேர்கிறார்கள். ஆசிரியர் ஒரு தொழில் வல்லுநர் என்ற அடிப்படையில் அவருக்குரிய ஒன்று பண்பின் சிறப்பு, பண்பின் வளர்ச்சிக்கு உதவுவதாக இருக்கிறது. அதனால்தான் அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா கூட ஆசிரியர்கள் வந்து ஒரு கூட்டத்தில் தீர்ப்பு சொல்வதற்கு முதலாக ஆசிரியர்களை வைப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு பெருமையான, புனிதமான, நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பணி. அதனால ஆசிரியர் பயிற்சியில் சேர்ந்து சிறந்த எதிர்கால சமுதாயத்தை உருவாக்குவதில் பெரும் பங்கிருக்கிறது. தகுதி வாய்ந்த ஆசிரியரால் சமூக முன்னேற்றம் எவ்வாறு ஏற்படுகிறது? ஆசிரியர் ஒருவர் சமூக முன்னேற்றத்திற்கு பெரும் பங்கு வகிக்கிறார். மாணவர்களுக்கு அறிவை வழங்குவதோடு நன்னறி விழுமியங்களையும் திறமைகளையும் வளர்க்கிறார். இதனால் சமூகத்தில் நல்ல குடிமக்களை உருவெடுக்கிறார்கள். அறிவை வழங்குதல், விமர்சன சிந்தையை வளர்த்தல், ஜனநாயக விழுமியங்களை ஊக்குவித்தல், படைப்பாற்றலை மேம்படுத்தல், இதை வளர்த்தி விட்டோமானால் ஒரு சமுதாயத்திற்கு நல்ல ஒரு குடிமகன்களை உருவாக்கப்படுகிறது. இன்னைக்கு எந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆசிரியர்களை மறக்க மாட்டார்கள். ஏன்னா எல்லா சிறப்புக்கும் ஆசிரியர் தான் காரணம். அதனால வந்து சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரும் பங்கு ஆசிரியர் தான் பணி. ஏனால் எந்த ஒரு பணியிலும் ஒரு மனநிறைவு இல்லாமல் இருக்கிறது இந்த ஆசிரியர் பணியில் தான் நிறைவான ஒரு எந்த தொழிலில் இருந்தாலும், அதாவது லாப நோக்கில் நடைபெறக்கூடிய பல்வேறு பணிகளுக்கிடையே ஆசிரியர் பணி மட்டும்தான் அர்ப்பணிப்புணர்வுடன் செய்யப்படும் ஒரு பணியாகும். அதாவது சமூக முன்னேற்றத்தில் ஆசிரியரின் பங்கு மிகவும் பெருமளவில் உள்ளது. டிஜிட்டல் இந்தியாவில் கல்வி புரட்சியின் பங்கு என்ன? டிஜிட்டல் இந்தியாவில் கல்வியின் புரட்சியின் பங்கு பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் ஆன்லைன் எஜுகேஷன் முக்கியமாக சொல்லலாம். இந்த கொரோனா காலத்தில் தான் வந்து இந்த முடங்கி கிடந்த கல்வியை வந்து ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு பெருமளவில் உடனுக்குடனே கடித போக்குவரத்து வந்து கல்வியினுடைய பரிமாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலங்கள் மாறி இன்று இந்த டிஜிட்டல் மூலமாக உடனுக்குடன் மாணவர்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிகிறது. அதே மாதிரி அது இல்லாமல் டிஜிட்டல் இந்த கல்வி வந்து மாணவர்களுக்கு எளிமையாகவும் உடனுக்குடன் எல்லா தகவல்களையும் பெறுவதற்கு இந்த டிஜிட்டல் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று ஒரு மாணவர்களுக்கு ஒரு தகவலை தேடினார்கள் என்றால் உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த டிஜிட்டல் கல்வியில் இருக்கிறது. இது வந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலமாக இன்று கல்வியின் நிலை முற்றிலும் மாறுபட்டு இருக்கிறது, முற்றிலும் முன்னேறி இருக்கிறது என்பதை கூறலாம். இறுதியாக ஆசிரியர்களுக்கும் மற்றும் பயிற்சி ஆசிரியர்களுக்கும் நீங்கள் வழங்கும் அறிவுரை என்ன? இது வந்து ஆசிரியர் வந்து அன்பாகவும் உண்மையாகவும் அகிம்சை முறையை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நேர்மையாக நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஆசிரியர் வந்து தன்னுடைய பணி, மாணவர்கள், தாய்நாடு, என்னுடைய மாணவர்கள், என்னுடைய பள்ளி அப்படிங்கிற கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆசிரியர் வந்து தன்னுடைய மாணவர்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும். டீச்சர்ஸ் எல்லாம் எங்கள் டீச்சர் தான் எனக்கு ரோல் மாடல், எங்கள் மேடம் தான் எனக்கு ரோல் மாடல் அப்படின்னு சொல்ற மாதிரி நாம் நடந்து கொள்ள வேண்டும். சிறந்த எடுத்துக்காட்டாக வேண்டும். தன்னுடைய மாணவர்களிடம் பாரபட்சமின்றி நடந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர் மாணவர்களின் நலனுக்காக அவர்தம் பெற்றோரின் ஒத்துழைப்பை பெற வேண்டும். ஆசிரியர் வந்து தன்னுடைய பணியாற்றுகளுடன் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். ஒரு புறம் பேசுதலையும் விமர்சிப்பதையும் விரும்பாதவராக இருக்க வேண்டும். மாணவர்களிடம் உண்மையாகவும் நேர்மையாகவும் நம்பிக்கையாகவும் இருப்பதை ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு சிறந்த ஆசிரியருக்கான வழங்கக்கூடிய என்னுடைய ஒப்பீனியன். இந்த சிவகிரி எஃப்எம் சார்பில் பல்வேறு கேள்விகளை எனக்கு கேட்டு தகவல்களை பதிவு செய்த இந்த சிவகிரி எஃப்எம் குழுவிற்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இதுவரை சிவகிரி எஃப்எம் ரேடியோவில் பழையகோட்டை சிவபார்வதி மன்றாடியார் கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் திருமதி ஜி சித்ரா எம்ஏ எம்எட் எம்ஃபில் பிஹெச்டி அவர்களின் கல்வியியல்
கல்லூரி குறித்த பல்வேறு தகவல்களை கேட்டறிந்தோம். கல்லூரி முதல்வர் டாக்டர் ஜி. சித்ரா அவர்களுக்கு சிவகிரி FM ரேடியோ சார்பில் நன்றி. வணக்கம். இதுவரை சிவகிரி FM ரேடியோவில் நம்ம ஊரு VIP என்ற நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் பழையக்கோட்டை சிவபாரதி மன்றடியார் கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் திருமதி ஜி. சித்ரா MA, MA, M.Ed, M.Phil, PhD அவர்களின் கலந்துரையாடலை கேட்டு மகிழ்ந்தோம். பங்கு பெற்ற கல்லூரி முதல்வர் அம்மா அவர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த நேயர்களுக்கும் சிவகிரி FM ரேடியோ சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.